தான் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் கூட, தனக்கு அதிகாரம் பண்ணும் தகுதி இருந்தாலும் கூட, அந்த அதிகாரத்தை வைத்து யாரையும் மிரட்டவோ அவர்களை அடக்கி ஆளவோ செய்வதற்கு எல்லளவும் மனம் இடம் தராது. அன்பால சாதிக்க வேண்டும், அனைவரையும் அன்பால கட்டி போட வேண்டும் என நினைக்கக்கூடிய ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வில் எண்ணற்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் உழைப்பால் முன்னுக்கு வர வேண்டும். முயற்சியின் சிகரம் உன்னத குணம், காதல் மனம் கொண்டவர்கள். இவர்கள் காதலிக்காத ஆட்களே கிடையாது, இவர்களை காதலிக்காத ஆட்களும் கிடையாது. காதல் என்றால் ஒரு பூவை கூட காதலிக்கக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு மனம் துன்ப மலரை போன்றது, அவ்வளவு வெண்மை போன்றது. இந்த ரிஷபராசிக்கு ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். பெண் தன்மை கொண்டது, அதுவும் இரு பெண் தன்மை, ஒரு தாயும் ஒரு தாரமும் போல. ஒருவருக்கு ஒரு தாயும் ஒரு தாரமும் அன்பாக கிடைத்து விட்டால் அவனை விட அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இல்லை. அந்த மாதிரி இந்த ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சியாகவும் சந்திர பகவான் உச்சமாகவும் இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. தனக்கு ஒருவர் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவரை வெகு எளிதாக மன்னித்து, ஏனென்றால் தன்னுடைய மனது எப்பொழுதுமே துன்ப மலரை போன்றது, யாரையும் மன்னிக்கும் குணம் கொண்டது. உண்மைக்கு உயிர் கொடுப்பவர்கள், அந்த உண்மைக்காக உழைக்கக்கூடியவர்கள். இவர்கள் உழைக்க ஆரம்பித்து விட்டால் ஏறுகளில் பூட்டிய மாடுகள் போல அயராத உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும். இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் 50-50 என்று எடுத்து சொல்லலாம். 50% பேர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்வார்கள். இவர்கள் என்னதான் கடுமையான வெயிலில் உழைக்கக்கூடிய காலம் இருந்தாலும் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் ஏசி ரூமில் உழைக்கக்கூடிய நிலை ஏற்படும். இது ஒரு உதாரணத்துக்காக எடுத்து சொல்கிறோம். இவர்கள் எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் ஒன்று இவர்கள் வளர்வதற்குள் இவர்கள் குடும்ப நிலைகள் உயரும், அல்லது இவர்கள் சுயமாக உழைத்தாவது அந்த சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். பெரும்பாலும் இவர்கள் தந்தை மிகப்பெரிய உழைப்பாளியாக இருப்பார்கள். மிகப்பெரிய உழைப்பாளியாக மட்டும் இல்லாமல் மிகவும் நேர்மையை கடைப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள். தந்தையின் ஆசியும் ஆதரவும் எப்பொழுதும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு, தன் தந்தை இறந்தாலும் கூட அவருடைய ஆசி இவர்களுக்கு ஆத்ம திருப்தமாக கிடைக்கும். தந்தை ஆதரவு மட்டுமல்ல, தாயின் ஆதரவும் கிடைக்கும். தாயின் ஆதரவு கிடைத்தாலும் தாயிடம் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும். சிலருக்கு செல்லமாவது வாக்குவாதம் ஏற்படும். தன் அம்மாவை வாடிப்போடின்னு கூப்பிடுற அளவுக்கு செல்லமாக பேசுவார்கள். அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தாயும் தந்தையும் இறைவன் கொடுத்த அருட்கொடை என்று சொல்லலாம். ரிஷபராசியில் 50% பேருக்கு தன் தந்தையுடன் இருக்கும் நிலை ஏற்படும், தன் தாயுடன் நிலையும் ஏற்படும். 50% பேருக்கு துர்பாக்கியம் ஏற்படும். தன் தாயும் தந்தையுடன் வளர முடியாது. அப்படியே வளர்ந்தாலும் அவர்களிடம் வாங்க மட்டும்தான் செய்ய முடியும். அவர்களுக்கு எந்த உதவியும் தன்னால் செய்ய முடியாது. செய்ய நினைத்தால் அதற்கு உண்டான வருமானமும் பொருளாதாரமும் நெருக்கடி ஏற்பட்டுவிடும். ஆனால் 50% பேர்களுக்கு அப்படி அல்ல. தாயும் தந்தையும் கூட இருந்து வழி நடத்துவார்கள். இவர்களுக்கும் தாயின் தந்தையும் அரவணைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாருக்கு தாய் தந்தையின் அன்பு கிடைக்கலையோ அவர்களுக்கு மாமனார் மாமியாரின் அன்பு கிடைக்கும். ஒரு ராசி என்பது சந்திர கிரகம். அந்த சந்திர கிரகம் எந்த ராசியில் பயணிக்கிறதோ அந்த ராசியில் பிறந்தவருடைய மனசு எப்படி இருக்கும் என்று துல்லியமாக படம் பிடித்திருக்கிறது இயற்கை ஜோதிடம். இவர்களுக்கு கூட பிறந்த அண்ணன் இவர்களுக்கு ஏனோ தானோ என்று இருப்பார். ஆனால் கூட பிறந்த தம்பியோ தங்கையோ இவர்களுக்காகவே வாழ்வார். அதேபோல் தன் தங்கை தம்பிக்காக எந்த தியாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் தாய் தந்தையின் ஆசியால் வாழ்வில் நிச்சயம் முன்னேறுவார்கள். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். வாழ்வில் எவ்வளவு துன்பப்பட்டாலும் இனி துன்பமெல்லாம் நீங்கி இன்பமயமாக வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. நீங்கள் நினைத்ததும் பாசிட்டிவாக நடக்கும், நினைக்காததும் பாசிட்டிவாக நடக்கும். ஆக பாசிட்டிவான காலம் வந்துவிட்டது என மன மகிழ்ச்சியுடன் சொல்லி, இந்த பாசிட்டிவான காலத்தில் இறையருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து வாழ்வில் எண்ணற்ற மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என பிரார்த்தனையோடு மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.